உன் மனதின் வழிகளை புரிந்து கொள்ள இங்கு யாருமே இல்லை என்றுதானே நினைத்தாய். என் தங்கமே, உன் மரப்போராட்டத்தை முடித்து வைத்து உன் நல்லதொரு தீர்வுக்காக காத்திருக்கும் நீ விரும்பிய முடிவை பெறத்தான் போகிறாய். நீ விரும்பிய ஒன்றை தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன் என்ற உண்மையை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். மிக பெரும் உண்மை உன் காதில் வந்து விழு நேரம் இனி உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகிறது. உன்னை சுற்றி நடக்கும் வஞ்சனைக்கும் தீவனைக்கும் இந்த தாய் சற்றும் எதிர்பார்க்காமல் இடம் கொடுத்து விட்டாளோ என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். அத்தனை கலக்கத்திற்கும் விடை கொடுத்து விட்டு உனக்கு நல்லதொரு பயணத்தையும் புதிய அத்தியாயத்தையும் தொடங்கிவிட்டு உன் வெற்றியை தீர்மானிக்க இந்த வெற்றி வாராகி வந்திருக்கின்றேன் என்ற உண்மையை சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நீ நினைப்பதும் நடப்பதும் இங்கு வெவ்வேறாக இருக்கும் சூழ்நிலையிலும் என் நிலை மாறாமல் இருக்கும் என் பிள்ளையை கைவிடும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது. உன் வழியை தவறவிட்டு விடுவேனோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். தவறேதும் நடந்துவிட்டால் அதை திருத்திக் கொள்வது இந்த தாயின் பொறுப்பாக இருக்க போகும்போது நான் நீ விதித்த விதில்தான் நடந்து கொண்டு இருக்கின்றேன் தாயே என்று நீ என் இடத்தில் உன் பொறுப்பை ஒப்படைத்து விட்டு இங்கு நிம்மதியாக இரு. உனக்குள் இருக்கும் என்னை நீ எப்பொழுதுமே அங்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இரு. இந்த தாய் இருக்கும் போது அவளே எனக்கு வெற்றியாக தரும்போது அவள் எடுக்க போகும் முடிவும் நல்லதாகத்தான் இருக்க போகிறது என்பதை மட்டும் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. என் பிள்ளையே, உன் மனதிற்குள் என்னென்ன ஆசைகளை வைத்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை நான் அறிந்து விட்டேன். ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்குத்தான் கஷ்டங்கள் மட்டும்தான் வருகிறது, கவலைகள் மட்டும்தான் வருகிறது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். தங்கமே, உன் நேரத்தை விதிப்பவள் இந்த வாராகியாக இருக்கும்போது உன் மனதிற்குள் என்ன எண்ணத்தை நினைத்து கொண்டு நீ அழுது உருண்டோடி கொண்டு இருக்கின்றாய். உன் அழுகுரல் இனி கேட்கவே கேட்காது. ஏனென்றால் அந்த தருணத்தை சந்தோஷத்தின் தருணமாக மாற்றுவதற்கு நீ விரும்பிய முடிவோடு நீ கேட்ட வெகுமதியோடு அல்லவா இப்பொழுது நான் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன். அதன் பிறகு சற்றும் ஏன் யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? நீ நினைத்ததை விட சிறப்பான மாற்றத்தையும் சிறப்பான வாழ்க்கையும் வாழ்வதற்கு என்னை தேடி வந்து இருக்கும்போது நான் உனக்கு நல்ல நிகழ்வைத்தான் ஏற்படுத்தி தரப்போகிறேன். நீ எதிர்பார்த்த ஒன்று எதிர்பார்ப்பது போலவே நடக்கவில்லை என்ற உடனே நீ ஏன் உன் தலையெழுத்தே இப்படி ஆகிவிட்டது, எல்லாம் முடிந்து விட்டது, முடங்கிவிட்டது என்று நீயாகவே மூளையில் முடங்கிக் கொண்டு இருக்காது. என் தங்கமே, உன் வெற்றியை தீர்மானிப்பதற்குத்தான் உன் சோதனையை தந்து கொண்டு உன் பொறுமையை சோதித்து கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நீ என்னை ஏன் நம்ப மறுத்து கொண்டு இருக்கின்றாய்? எத்தனையோ வழிகளில் இருந்து உனக்கான விடை கொடுத்து உன்னை வெற்றியின் பக்கம் அழைத்து உன்னை கரை சேர்ப்பதற்கு வந்திருக்கும் போது நீ அதையெல்லாம் தாண்டி நீ எதை நினைத்து இங்கு மனமருந்தி கொண்டே இருக்கின்றாய்? நடப்பதை பற்றி எல்லாம் உன் மனதில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நீ எதையும் நினைத்து கொண்டு இருக்காதே. நான் நடத்தி தர வந்திருக்கும் போது உனக்கான நல்லதும் உனக்கு நம்பிக்கையான தருணமும் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ நினைத்து பார்த்திடாத அளவுக்குத்தான் உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த வாராகி நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, எப்படியாயினும் சரி உன் சிக்கலை தீர்க்காமல் நான் போவதே கிடையாது. உனக்கான நல்லதை நடத்தாமல் நான் போவதே கிடையாது. நீ நினைத்து பார்க்கின்ற அளவுக்கு உனக்கு ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்பிக்கையோடு தான் உன் வெற்றியை தருவதற்கு இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். நீ வேண்டாம் என்று எக்காரணம் கொண்டும் உதறி தள்ளிவிடாதே. என் பிள்ளையே, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி இந்த அம்மையானவள் தான் இதை நடத்துகின்றாள். இந்த அம்மையானவள் தான் நமக்கு தருகின்றாள். அப்படி இருக்கும்போது நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள். உன்னையே நீ நம்பாதவரை யாரை இங்கு நம்பிக்கொள்ளப் போகிறாய்? முதலில் உன்மேல் நம்பிக்கை வைத்து உன் காரியத்தை செயல்பட்டு கொண்டே இரு. உனக்கான வெற்றி கிடைக்கும் என்று நம்பிக்கொள். உனக்கு முடிவு நல்லதாக அமையப் போகிறது என்று
பொறுமையோடு தேடு. எதையுமே பொறுமையோடு தேடிக்கொண்டு இருப்பவர்கள் வாழ்க்கைதான் அங்கே வெற்றி பிரகாசமாக இருந்து கொண்டு இருக்கும். கொள்கையிலே யாருக்காகவும் எக்காரணம் கொண்டும் நீ தியாகம் செய்து கொண்டு இருக்காதே. உன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு நல்ல குணத்தை அளிப்பதற்குத்தான் பல பேர் இங்கு அலைந்து கொண்டு இருப்பார்கள். அந்த குணத்தை மட்டும் உன்னிடத்தில் இருந்து அழித்து விட்டால் நீ வெற்றி பெறுவதை தடுத்தே நிறுத்திவிடலாம் என்று யோசிப்பார்கள். ஆனால் அதையும் தாண்டி நான் உனக்குள் இருக்கும்போது அதை அனுமதிக்கப் போவதில்லை. ஆனால் நீ விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சற்றும் நான் அதை விட்டு கொடுத்து கொண்டு இருப்பேன். ஆனால் நீ எப்படி உன் சுய அறிவோடு செயல்படுகிறாய் என்பதை பொறுத்து தான் உனக்குள் நான் இருப்பதை நீ உணர்வாய். உண்மையை மட்டுமே நேசித்து கொண்டு இரு. சில சமயத்தில் உண்மையை கூட இங்கு முந்திக் கொண்டு போய் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றதோ என்று உன் மனம் அங்கு பரிதவிக்கின்றது. ஆனால் அந்த பொய்யை மன்னித்து கொண்டு அதை ஏற்றுக்கொள் என்று சொல்லவில்லை. உன் வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வினை நோக்கி சென்று கொண்டே இரு. யார் எப்படிப்பட்டவர்கள் என்று காலம் உணர்த்தி கொண்டே தான் இருக்கும். காலத்தை விட்டு விட்டு உனக்கான தருணத்தை நல்லதொரு தீர்வாக நான் தர வந்து இருக்கும்போது நீ இதை பற்றியுமே இங்கு சிந்திக்கவே வேண்டாம். அமைதியான உன் பேரானந்தத்தை தருவதற்கு நான் வந்து இருக்கும்போது நீ எதை பற்றியும் மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய். வாழ்க்கையே ஒரு சவால். அதை எதிர்கொள்வதற்கு நீ தயாராக இரு. உன் சோதனைகளை வெற்றி கொள்வதற்கு நீ தயாராக இரு. அப்படி இருக்கும்போது என் தங்கமே மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய். எந்த பிரச்சனையுமே பொறுமையோடும் நிதானத்தோடும் அங்கு சிந்திக்க பழகிவிடு. அதை சந்திக்க தெரிந்து விட்டாலே போதும். அதை எதிர்நீச்சல் போட்டு போராடி கொண்டு விட்டாலே போதும். நீ எதிர்கொள்கின்ற வாழ்க்கை உனதாக மாறுவதற்கு, நிச்சயமாக உன் சூழ்நிலையை மாற்றுவதற்கு உன் தாய் வராகி நான் வந்து கொண்டு இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ நினைத்து பார்த்த முடியாத அளவுக்கு உனக்கான வெற்றியின் தருணத்தை உன் தாய் வராகி நான் தந்து கொண்டு இருக்கும்போது யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றி எல்லாம் நீ இங்கு நினைத்து மனமருந்தவே வேண்டாம். வருவது வந்து விட்டு போகட்டும், நடப்பது நடந்துவிட்டு போகட்டும். ஆனால் எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும், நல்லதை மட்டும்தான் என் தாய் நடத்தி தருவாள் என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு. என் பிள்ளையை எதிர்கொள்கின்ற காரணங்கள் உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்கு வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியுமே இங்கு மனமருந்தவே வேண்டாம். நீ நினைத்து நினைத்து இங்கு வருந்தக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே நடக்கவில்லையே. அதன் பிறகும் என் தங்க பிள்ளையே, உன் மனதை நீ சற்று நிலை தடுமாற வைத்து கொண்டு இருக்கின்றாய். உன் நம்பிக்கைக்கு உரியவளாக உன் தாய் உனக்கு துணையாகத்தானே வந்து கொண்டு இருக்கின்றேன். எதை நடத்தினாயோ, எதை தந்தாயோ, என் தாய் தருவது நம்பிக்கைக்கு உரியதாகத்தான் இருக்கும், எனக்கு நல்ல முடிவை தருவதாகத்தான் இருக்கும் என்பதில் மட்டும் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. இந்த ஒன்றை பெறுவதற்குத்தானே இவ்வளவு அழுத்தம் கொண்டாய். அந்த அழுத்தத்திலிருந்து விடுபட வைத்துவிட்டு உனக்கான வெற்றியின் தருணத்தை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்திக்காதே. நீ கலங்கிக் கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. எதை என்னை நோக்கி வந்து தந்துதான் ஆக வேண்டும் என்று அடம்பிடித்து கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றை தருவதற்கான நேரத்தையும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்ட பிறகும் எதற்காக கண்ணின் மணியே எதையோ இழந்தது போல அங்கு இறந்து கொண்டு இருக்கின்றாய். உன்னை உனக்கு முன்னால் சென்று உன் தைரியமாக உன்னை வழிநடத்தி கொண்டு இருக்கும்போது நீ விரும்பிய ஒன்றைத்தான் பெறப்போகிறாய். உனக்கான வெற்றியைத்தான் நான் தரப்போகிறேன். எதையும் எதிர்பார்த்து நீ அங்கு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்காதே. எதிர்பாராத மாற்றங்கள் தான் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கும். ஆனால் அதை எதிர்கொள்வதற்கு துணிச்சலை மட்டுமே வளர்த்துக்கொள். நன்றி மறந்தவர்களை எண்ணி உன் மனம் பரிதவிக்காதே. அவர்கள் அப்படித்தான் என்று எண்ணிக்கொண்டு உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செயல்படுத்தி கொண்டே இரு. எதை எப்படி செய்தால் உனக்கு நான் நல்லது தருவேன் என்று நினைத்தாயோ அதை தருவதற்காக இந்த வாராகி வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் மனமருந்தவே வேண்டாம். உனக்கான உன் ஊதியத்தின் பலனை தருவதற்கு, உன் உழைப்புக்கேற்ற பலனை தருவதற்கு இந்த தாய் வந்து இருக்கும் போது நீ கடமையை செய்து கொண்டே இரு. உன் கடமைக்காக நீ காத்திருந்தாய் அல்லவா? என் பிள்ளையே, இதோ உனக்கான பொறுப்பை வழங்கிவிட்டேன்.
இதிலிருந்து மட்டும் எப்பொழுதும் நீ தட்டி கழிக்க முயற்சி செய்யாதே. எடுத்துக்கொண்ட லட்சியத்திலிருந்தும் எடுத்துக்கொண்ட முடிவிலிருந்தும் பின்னோக்கி வருவதற்கு மட்டும் நீ உன் முடிவை எடுத்துக்கொள்ளாதே. நீ எடுத்துக்கொள்கின்ற முடிவில் எப்படி முன்னேற முடியும் என்பதில் மட்டுமே தெளிவாக இரு. உன் பயணத்தை தொடங்கி வைப்பதற்கு இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் தடைகள் எல்லாம் என்னால் அகற்றப்பட்டு விட்டது. உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வலைக்கும் மாய வலைக்கும் நான் இடம் கொடுக்காமல் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி தர இந்த தாய் வராகி நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். இனி நீ நினைக்கின்ற மாற்றம் உன்னை வந்து சேரும். ஓம் வராகி தாயே போற்றி.